ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜ் கட்லெட் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகுறதுன்னு போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். அதுதான் இதோட ரூல்ஸு. இப்போ இதை செய்கிறதுக்கு நான் வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதாவது வேக வச்சுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு ஜில்லுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாக வரும். அதுக்காக நான் வந்து வேக வச்சுட்டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி காய் சீவுறதை எடுத்துகிட்டு இந்த பெரிய ஓட்டை இருக்குல்ல, அதில் வந்து சீச்சு எடுத்துக்கணும் அந்த உருளைக்கிழங்கு. அப்போ தான் நம்மளுக்கு ஒரே மாதிரி ஈவனாக கிடைக்கும். அதுக்கப்புறம் தேவையான காயெல்லாம் பார்க்கலாம். ஒரு கேரட் எடுத்து எந்த அளவுக்கு சின்னதாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக சின்னதாக நறுக்கங்க. ஒரு கேரட் எடுத்து தோலை சீவிட்டு கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 7 பீன்ஸ் எடுத்து அதுவே இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து அதுவே இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாதி பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஏன்னா அது வந்து பெரிய பீட்ரூட்டாக இருந்ததுனால பாதி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன பீட்ரூட்டாக இருந்தால் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதுவே நல்லா சின்னதாக நறுக்கிக்கங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேகமாக வேகும். அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதுவே நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிகப்பு கலராக இருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் வந்து பீட்ரூட் நறுக்கினேன், அந்த கட்டையில் நறுக்கினதுனால தான் இந்த மாதிரி சிகப்பு கலராக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து அதுவே இந்த மாதிரி சின்னதாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2ஓ 3ஓ பச்சை மிளகாயை வந்து கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 தான் சேர்க்குறேன். இந்த காரமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா நான்ஸ்டிக் சட்டியாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடிக்கனமானதாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இஞ்சி வந்து லேசாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு. எல்லாமே லேசாக வதங்கினா போதுமானது. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கரக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுத்து வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயமும் லேசாக வதக்கிக்கங்க. ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்க வேணாம். எல்லாமே ஒரு 2 செகண்ட் வதங்கினா போதுமானது. அப்புறம் கேரட் சேர்த்தாச்சு. இப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு காயாக சேர்க்கணும். இப்போ வந்து பீன்ஸ் சேர்க்குறேன். இது வந்து நிறைய குழந்தைங்க வந்து காய் சாப்பிட மாட்டாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பீட்ரூட்டும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா எல்லா காயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எல்லா சத்துமே நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இந்த உப்பே போதுமானது. உப்பு சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி சேர்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே மிளகா சேர்த்துக்கிறதுனால இந்த மிளகா பொடியே போதுமானது. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்க்குறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கங்க. அந்த மிளகா பொடியோட பச்சை வாசமெல்லாம் போகிறது வரையிலும் நல்லா அந்த மிளகா பொடியோட பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு, அதாவது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்க்குறேன். பச்சை பட்டாணிங்கிறதுனால இது வந்து கடைசியில் சேர்த்தாலே போதுமானது. நீங்கள் வந்து காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் அதை வந்து தனியாக வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பட்டாணியை மட்டும் சேர்த்துக்கணும். பட்டாணியும் போட்டுட்டு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த சீச்சு வச்ச பொட்டேட்டோவையும் அந்த உருளைக்கிழங்கையும் அதோடு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டினதுக்கப்புறம் அடுப்பை வந்து அமர்த்திடலாம். இப்போ அடுப்பு அமர்த்திட்டு கீழே வச்சு லேசாக ஆற விட்டுறலாம். அதுக்குள்ளார நான் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அதாவது மல்லி இலை இருக்குல்ல, அது வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சமாக சின்னதாக நறுக்கி போட்டாச்சு. அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கை வச்சு பிசையணும். அதுக்கு முன்னாடி வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து இதில் சேர்க்கணும். எதுக்காக இது சேர்க்குறோன்னாக்கா அது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் வரும், நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் நம்ம செய்கிறப்ப அந்த கட்லெட்டு. அதுக்காக தான் இது சேர்க்குறது. இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து எப்படி செய்கிறதுங்கிறது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் இதில் வந்து அந்தளவுக்கு நான் சொல்லலை. பிரெட் க்ரம்ஸ் பார்த்துக்கங்க. உங்களோட காய் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூடுதலாக சேர்த்துக்கங்க. ஆனால் என்னோடய காய்க்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அவங்கவுங்க காயோட இதுவை பார்த்துட்டு ஈரத்தன்மையை பார்த்துட்டு சேர்த்துக்கங்க, குட்டியோ குறைச்சோ பிரெட் க்ரம்ஸு.
இந்த மாதிரி நல்லா கை வச்சு அமுக்கி பிசைஞ்சாச்சு பாருங்கள். பட்டாணி எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கையில் வந்து நல்லா உள்ளங்கையில் 2 இதுலேயும் கையில் எண்ணெய் தடவிக்கங்க. தடவிட்டு அதை நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதை வந்து எடுத்து அப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு நம்ம எந்த வடிவத்தில் வேணாலும் உருட்டிக்கலாம். ரவுண்டாக வேணாலும் உருட்டிக்கலாம், இந்த மாதிரி ஓவலாக வேணாலும் உருட்டிக்கலாம், நீளமாக வேணாலும் உருட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இப்படி நீளமாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து இது மொத்தத்தில் 13 வந்துச்சு கட்லெட்டு. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு தான் எடுத்துருக்கேன். இதில் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு எது வேணாலும் எடுக்கலாம். ஆனால் மைதா மாவு தான் நல்லா நம்மளுக்கு வந்து பைண்ட் ஆகும். இப்போ மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக தான் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கங்க. ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது, ஏன்னா அப்புறம் அதில் ஒட்டாது. அதனால் தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி கலக்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பதம் இருக்குதான்னு பார்த்துக்கங்க. ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அதில் வந்து ஒட்டி பிடிக்கும். அதுக்காக இப்போ இதில் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன். இன்னொரு இதில் பவுலில் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது நம்ம இப்போ உருட்டி வச்சுருக்கோம்ல அந்த கட்லெட்டை வந்து அந்த மைதா மாவில் அப்படியே டிப் பண்ணி எடுக்கணும். இந்த கையில் மைதா மாவில் எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு கையில் வந்து நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இதே கை வச்சோன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஈரமாயிரும். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு மொறுமொறுப்பாக வராது. அதனால இன்னொரு கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பிரெட் க்ரம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பெரட்டி நல்லா கோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் வந்து கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் தனியாக ஒரு பிளேட்டில். இப்போ அது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு சட்டியில். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம பெரட்டி வச்சுருக்கோம்ல அந்த கட்லெட் எல்லாத்தையுமே ஒன்றா மெதுவாக போடுங்க எண்ணெயில். ஏன்னா அது வந்து பிரிஞ்சு போயிடாமல் இருக்கணும். மெதுவாக போடுங்க. ரொம்ப போட்ட உடனே கரண்டியை போட்டு கிண்டிடவும் கூடாது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு லேசாக பெரட்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கட்டும் ஒரே மாதிரி பொன்னிறமாக வேகணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடணும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. எனக்கு 1 2 அப்படி கருப்பாயிருச்சு, கருகி போயிடுச்சு. நீங்கள் வந்து நல்லா செவந்தது உடனே எடுத்துருங்க. ஏன்னா உள்ளர வந்து நம்ம வேக வச்ச காய் தானே சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா வெந்திருக்கும். ரொம்ப வேக விடணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் தானே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து வறுத்து எடுத்துட்டேன் பாருங்கள். சூப்பரான கட்லெட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது. உள்ளரையும் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்திருக்குது. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளர நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இது விட்டு சவுண்டு காமிக்கிறேன் பாருங்கள். வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னுட்டு. இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஹாஃப் மூன் சமோசான்னு ஒன்று இருக்குது. அதுவும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம வந்து வெளியில் வாங்கி கொடுக்காம வீட்டிலே செஞ்சோன்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த கட்லெட் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.